என்னங்க இந்த பத்திரிகையில என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. என்ன போட்டிருக்கா? அட நம்ம செய்தி, வக்கீல் சட்டநாதன் படுகொலை. என்ன பூர்ணி, இந்த அயோக்கியத்தனத்தை பாத்தியா? என் படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன். நான் செத்தத 3ஆம் பக்கத்துல சின்ன எழுத்துல போட்டிருக்கான். குரங்கு செத்தத கொட்டை எழுத்துல முதல் பக்கத்துல போட்டிருக்கான். என்ன இல்ல போடணும். நீ என்ன நினைக்கிற? ஐயோ ஐயோ, இந்த தலையெழுத்த முதல் பக்கத்துல வேற போடணுமா? இந்த பாருங்க, இவனை சும்மா விடக்கூடாது. மான நஷ்ட கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இழுக்கணும். ஏன்டா முதல் பக்கத்துல போடலன்னு தானே? சும்மா இருங்க, நீங்க உயிரோடு இருக்கும் போதே இப்படி போட்டிருக்கானே. அப்பா அப்பா, என்னம்மா? அம்மாவை துக்கம் விசாரிக்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஐயோ, இது என்ன கஷ்டகாலம். லலிதா, நீ அவங்ககிட்ட போய் பேசிட்டு அம்மா வருவா. இந்த பாரு, அவங்ககிட்ட போய் துக்கப்படுற மாதிரி நடி. இந்த மாங்கல்யத்தை. என்ன சொல்றீங்க? பதறாத, நான் தான் நந்தி மாதிரி எதுக்கு நிக்கிறேன். மாங்கல்யத்தை பத்தி நீ ஏன் பயப்படுற? வெளியில தெரியாம போத்திக்கோ போத்திக்கோ. ஆண்டவனே, ஆமா, இது என்ன கோயில் பூசாரி மாதிரி பொட்ட வச்சிருக்கிற? இருந்தா என்னங்க? பேசாம இரு. ஐயோ, என்னங்க இது? ஒண்ணு இல்ல, லேசா கலைச்சல். ஐயோ, வேண்டாங்க வேண்டாங்க. பைத்தியக்காரி, இப்ப நான் உயிரோட தானே இருக்கேன். சும்மா இரு. அம்மா, அந்த தெய்வத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் வயிறாறு சோறு போட்டீங்களே அப்பா. ஆண்டவன் இப்ப உங்க வயிறை எரிய வச்சுட்டாரே அம்மா. இப்படி அநியாயமா போயிட்டாரே அம்மா. ஐயோ, போயிட்டாரு போயிட்டாரு போயிட்டாரு. ஏன் இப்படி எல்லாரும் வந்து கத்துறீங்க? இங்க யாரும் போகல, எல்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கீங்க. ஐயோ, நான் நல்லா இருக்கேனா? போச்சு போச்சு, இப்பதான் என்ன கொல்ற. போறீங்களா இல்லையா? என்ன போட்டு கொல்லாதீங்க, போங்க. கடவுளே, இது என்ன சோதனை அப்பா. அம்மா, அவங்க போயிட்டாங்கம்மா. போய் கதவை மூடிட்டு வாம்மா. கதை போற போக்க பாத்தியா? நல்ல கதை, எழுந்துங்க. என்ன? உங்க கையால எனக்கு பொட்டு வைங்க. ஓ, தீர்க்க சுமங்கலியா இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அன்னபூரணி, பொட்டும் பூவுமா, காஞ்சிபுரம் பட்டுமா, என்னைக்கு நீ சுமங்கலியா இருக்கணும். ஏந்து என் கன்னத்துல 2 அறை கொடுங்க. எதுக்கு? நீங்க இருக்கும் போதே இவ்வளவு பெரிய பொய் சொன்னேனே, அந்த பாவத்துக்காக. எனக்காகத்தான பொய் சொன்ன. வக்கீல் பர்மிஷன் கொடுத்தா எத்தனை பொய் வேணாலும் சொல்லலாம். என்ன இருந்தாலும் பொய் சொன்னது தப்புதானே? ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக சொல்ற பொய்க்கு உண்மையை விட 10 மடங்கு பலம் அதிகம். அதெல்லாம் சரி, இப்ப என்ன அறை போறீங்களா இல்லையா? ஐயோ, இதுவரைக்கும் ஒன்னு அரைஞ்சு பழக்கமே இல்லையே. என்னங்க சொல்றதை செய்யுங்க. எஸ் மைலா. இந்த பக்கம். இப்ப திருப்தி தானா? என்ன ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதாவது நம்ம ரகுஐயாவோட அப்பா சபாபதி இருந்தாரு, அவருடைய ஃபைல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? என்ன அது? இந்த வழக்குக்கு தேவையான ஆதாரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ரகசிய குறிப்பு இதுதான். இது என்ன சதுரமா ஏபிசிடி எழுதி நடுவுல நம்பர் போட்டிருக்கு? அதுதான் சூட்சம். இந்த ஏபிசிடி எழுத்துக்கும் எண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. எப்படி? இந்த பார், ஏன்னா 1, பின்னா 2, சீனா 3, அப்படியே சொல்லிட்டு வா. இசட்டுக்கு 26. அதாவது எண்களுக்கு பதிலா எழுத்துக்களை இங்க போட்டிருக்காங்க.
இந்த பார் 1955 இங்க பார் 1955 சொல்லு 19க்கு எஸ், ஆ. 5க்கு இ, ஆ. 5க்கு இ, ஆ. எஸ் இ இ சி, ஆ. அப்புறம் இந்த பார் 13 25 இருக்கா எம் ஒய் ஆ. மை சி மை. பாத்தியா இந்த பார் 4 9 1 18 25 இருக்குல்ல அந்த எண்களுக்கு என்ன எழுதுன்றான் DIARY. சி மை டைரி, ஆ. என் டைரியை பார். அடடே, பிரமாதமா கண்டுபிடிச்சிட்டீங்களே. அதாவது என் டைரி பார்னு எழுத்துல எழுதாம எண்கள்லயே எழுதிருக்காங்க. இன்னும் பாரு இந்த ஸ்மால் 4 பிக் 20 என்ன அர்த்தம்? சட்டப்படி 420 னா மோசக்காரன். இது மோசக்காரங்கிறது குறிக்காது. அதாவது சி மை டைரி என் டைரி பா அப்படின்னு சொன்னவங்க இந்த மோசக்காரங்கிற வார்த்தையை எழுதணும். அது இருக்காது. என் டைரி எங்க இருக்கோ அங்க பா. அதாவது இந்த டைரி எங்க இருக்கோ அதை குறிக்கிற நம்பர் தான் இது. நீங்க சொல்றது தப்பு. 420 னா மோசக்காரன் தான். ஆஹா, நான் சொல்ல தப்பா? ஆமா. இதை கண்டுபிடிச்ச யாரு? இதுக்கு விளக்கம் சொன்னது யாரு? அது பேக்கல ஒண்ணு தெரியாது பேசாம இரு. உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாது, பேசாம இருங்க. எனக்கு ஒண்ணு தெரியாது. இப்ப கஷ்டப்பட நான் கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு தகராறு? அப்பா கிட்ட கேட்போம் வாங்க. அப்பா அப்பா கிட்ட போடா வாங்க. நீ என்ன? புரியா? நான் தான் சொல்றேன். வயல கொடுங்க அப்படி. நான் தான் சொல்லுவேன். எப்படி? என்னங்க இது ஆ? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால சண்டை போட்டுக்கிறாங்க. அதுவும் இல்லைங்க. அதாவது இந்த பாருங்க இது மிஸ்டர் சபாபதி அவரோட ஃபைல். இந்த பாருங்க 19 5 5 13 25 என்ன இப்போ? இருங்க அந்த நம்பருக்கு என்ன எழுத்து வருது பாருங்க. சி மை டைரி. ஓஹோ, இந்த நம்பருக்கு இதுதான் அர்த்தமா? நான் எத்தனை தடவை ஃபைல பார்த்திருக்கேன், எனக்கு புரியலையே. அப்போ சபாபதி சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த டைரியில தான் இருக்கணும். அப்ப அந்த டைரி எங்க? ஒருவேளை அது ரகு சார் வீட்டுல இருக்குமோ? இந்த பாருங்க ஸ்மால் 4 பிக் 20 போட்டுக்கல. நான் என்ன சொல்றேன், அந்த டைரி இருக்கிற இடத்த இத குறிச்சிருக்காங்க. நான் சொல்றேன் அது கிடையாது. 420 மோசக்காரன் அர்த்தம்னு சொல்றேன். எப்படி 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 நீங்க சொல்றதான் கரெக்ட். கரெக்ட். மோசக்காரனை பத்தி அவர் ஏன் இதுல எழுதணும்? இப்போ ஒத்துக்கிறியா? நான் சும்மா உங்களுக்காக சொல்றேன். எப்படி சொல்றேன்? நான் என்ன ஒத்துக்க சொல்றேன்? இருங்க இருங்க இருங்க. அதாவது ஸ்மால் 4 பிக் 20, சின்ன 4 பெரிய 20, சின்ன முள்ளு பெரிய முள்ளு. ஒருவேளை கடிகாரமா இருக்குமோ? கரெக்ட். கடியாரமா தான் இருக்கும். சார் இப்ப நான் ரகுஜா விட்டு போய் அங்க கடியாரம் இருக்கான்னு பார்த்து அதுக்குள்ள டைரி இருந்தா தூக்கிட்டு வந்துடுறோம். எப்படியா கொண்டாந்துடுறேன். இதான் நீ எங்க துணைக்கு துணையா? யாருக்கு? நான் தானே உங்க வாழ்க்கை துணைவி. அதுக்காக சரி சரி, நேரமாச்சு கூட புறப்படுங்க. வரேங்கிறியா? புறப்படுங்க என்ன? என்னடா அப்படியா? என்னது, கமலோட வண்டி இங்க நிக்குது? நம்மளா வண்டியா? மறுபடியும் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துதான் என் ஆசை. அதனாலதான் என் மகளை உங்க மகன் ரகுவுக்கே கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. அடப்பாவி, இவன் எங்க இங்க வந்தான்? ஒருவேளை டைரிக்காக இருக்குமோ? சபாபதி உயிரோட இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆகணும்னு. அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு. அதனாலதான் அவன் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு வருது. அம்மா, நான் ஊருக்கு போய் நல்ல முகூர்த்த நாளா பார்த்து உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். டேய், உனக்கு நல்ல முகூர்த்தம் நான் பாக்குறேன்டா. அப்ப நான் வரட்டாமா? கொஞ்சம் இருங்க, காபி சாப்பிட்டு போலாம். சரி. தாராயம் அதுலதான் ரகசியம் இருக்கு. சின்ன 4 பெரிய 2, அதாவது சின்ன முள்ள பெரிய முள்ளு. ஹலோ, 4:20 முள்ள தீ வச்சுட்டான். ஐயோ, டைரிய பறிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுங்களேன். இந்தாங்க. அம்மா, நான் வந்த காரியம் திருப்தியா முடிஞ்சு. நான் வரட்டுமாமா?